மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு சார்பாக உழைக்கும் மக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லை கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, கரத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய மக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நாள்தான் மே தினம். 1848 ஆண்டு மார்க்சும் ஏங்கல்ஸ் இணைந்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் அதில் நிறைவாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது முக்கியமானது. உலகத் தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு அடிமை செங்கலை தவிர வேறொன்றுமில்லை, வெல்வதற்கோ உலகம் இருக்கிறது என்று இருபெரும் மேதைகள் 848 அந்த அறிக்கையில சொன்னாங்க. அந்த பின்னணியில் தான் 1886 ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரத்துல தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை உரிமை வேண்டும் என்று போராட்டம் நடத்தினாங்க. போராடக்கூடிய தொழிலாளர்கள் மீது அன்றைய அமெரிக்க அரசனுடைய காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பேர் கொல்லப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள். 8 மணி நேர வேலை உரிமைக்காக துவங்கிய அந்த போராட்டம் என்பது அதற்கு பிறகு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நாளாக இன்று மே தினம் என்பது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மூலதனத்துக்கு எதிராக, முதலாளிகளுக்கு எதிராக, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசுகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் இன்று உலகம் முழுவதும் போராடி வருகிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் மோடி தலைமையில் பாஜக அரசு உருவான பிறகு இந்திய பொருளாதாரத்தை அதானி, அம்பானி உள்ளிட்ட கார்ப்பரேட்டுகளும் ஒப்படைப்பது, மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவது என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர் உரிமைகளை பறிப்பதற்காக, போராட்டங்களை ஒடுக்குவதற்காக 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. சங்கம் வைக்கும் உரிமை பறிக்கப்படுகிறது, வேலைநிறுத்த போராட்டம் நடத்தக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது, குறைந்தபட்ச கூலி வழங்கக்கூடிய அந்த உரிமையும் மறுக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய பின்னணியில்தான் நாடு முழுவதும் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக வீரம் சிறந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் சங்கம் வைக்கும் உரிமை கோரி போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு சாம்சங் தொழிலாளர்கள் மகத்தான போராட்டத்தை நடத்தி சங்கம் வைக்கும் உரிமை பெற்றார்கள். இருப்பினும் போராடிய தொழிலாளர்கள் மீது அந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இப்போது கூட பல தொழிலாளர்கள் இங்கு வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள் என்பது நாடறியும். அதே போல சமீபத்தில் தேசிய தலைநகரமான டெல்லி, அதை சுற்றியுள்ள மாநிலங்களில் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி என்பது ஏற்பட்டு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற அந்த மாநிலங்களில் பன்னாட்டு கம்பெனிகள், இந்நாட்டு தொழிற்சாலைகள் அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இந்த டெல்லி கேபிட்டல் ரீஜன் சொல்லுவாங்க. அவர்களுக்கு 12 மணி நேர வேலை ஒரு நாளைக்கு. ஆனால் வழங்கப்படக்கூடிய கூலி என்பது 11,000. அதில் பிடித்தம் போக 9,000 தான் கை கிடைக்கும். அதை வச்சு வாழ முடியுமா? இந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா இந்த பகுதிகளில் வீட்டு வாடகை ஒரு ரூம் 5,000 ரூபாய் வாடகை. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தத்தை தொடுத்து கேஸ் விலை ஏறி, எரிபொருள் விலை ஏறி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு, சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த டெல்லி கேபிட்டல் ரீஜன் சொல்லக்கூடிய டெல்லி தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல சமீப தொழிலாளர்கள் எங்களுக்கு குறைந்தபட்ச கூலி வழங்கணும், எங்க நிரந்தரப்படுத்தணும் என்று மிகப்பெரிய போராட்டம் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிப்பு பெற ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம், பாஜக அரசாங்கம் போராடக்கூடிய தொழிலாளர்கள் மீது கடுமையான அடக்குமுறையை விட்டு கைது, லட்டிச்சார்ஜ், தொழிற்சங்க தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சிஐடியுடைய தலைவர்கள் பல அந்த மாநிலங்களில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த 3 மாநிலங்கள் மட்டுமல்ல, பீகாரில் விட்டு குஜராத், நாடு முழுவதும் தொழிலாளர்கள் குறைந்தபட்சக்குள் 26,000 ரூபாய் மாத வேண்டும் என்று பெரிய போராட்டம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்தியாவில் டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்கள் மட்டுமல்ல, நாடு முழு உழைப்பாளி மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னா, ஆனா சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த 4 தொழிலாளர் இந்த சட்ட தொகுப்புகள் என்பது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருதுன்னு சொன்னாங்க. அந்த சட்ட தொகுப்பு கடந்த காலத்துல, வெள்ளைக்காரங்காலத்துல போராடி பெற்ற உரிமையில் பறிக்கக்கூடிய ஒரு மோசமான தொழிலாளர் சட்டங்களா வந்திருக்கு. அந்த சட்ட தொகுப்பையே வாபஸ் வாங்கவே தொழிலாளிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இத்தகைய பின்னணியில் தான் இவ்வாண்டு மேதின விழா என்பது நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக குறிப்பிட விரும்புவது, தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக, போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடுவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய இந்நாளில் குறிப்பாக மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக, குறிப்பாக டெல்லியில் சுற்றி இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கடந்த காலத்தில் மத கலவரத்தை உருவாக்கி மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தியது. ஆனா அந்த மாநிலங்கள் தற்பொழுது மதம் கடந்து, சாதி கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து
எல்லா தொழிலாளர்களும் ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் தொழிலாளிகள், இந்து தொழிலாளிகள், கிறிஸ்தவ தொழிலாளி, சீக்கியத்தை ஒன்றுபட்டு போராடக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம் என்பது இன்று டெல்லி சுற்று மாநிலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மே தின நாளில் தொழிலாளி உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த சட்டங்களை 4 தொழிலாளி விரோதமான சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் வாங்கி வேண்டும் வலியுறுத்தி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மே தினத்தை பொறுத்தவரையில் பொருளாதார கோரிக்கைகளுக்காக நடத்தக்கூடிய போராட்டம் மட்டுமல்ல, தொழிலாளி வர்க்கம் தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய, அரசியல் உரிமை பெறக்கூடிய அத்தகைய போராட்டம் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது மிகப்பெரிய யுத்தத்தை தொடுத்து அதன் விளைவாக உலக பொருளாதாரமே கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. தங்களுடைய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராடுவது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அத்தகைய மோசமான ஈரானை தாக்கக்கூடிய அந்த தாக்குதலை எதிர்த்தும் ஒரு சர்வதேச செய்தி தொழிலாளி வர்க்கம் ஒரு ஒன்றுபட்டு போராட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தமிழகத்தில் உழைப்பாளி மக்களுக்கு மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக என்னுடைய மே தின புரட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன்.